வணக்கம். நம்ம நாட்டுல எல்லா விதமான வளங்களும் இருக்கு. ஆனா நம்மளால சிறப்பா இருக்க முடியல. ஏன்னா, நம்ம புரொடக்ஷன்ல இருக்கவே இல்ல. எல்லாம் கன்சியூமரிசமாவே இருக்கோம். எல்லா கண்ட்ரிலயும் இப்ப லண்டன்லேருந்து, அமெரிக்காலேருந்து, இஸ்ரேல்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம கன்சியூமரா தான் இருப்போமே தவிர, நம்ம புரொடக்ஷன்ல இருக்கவே முடியல. அதனால நம்ம டெக்னாலஜிக்கலா நம்மளாலயும் சிறப்பா இருக்க முடியல. இப்ப சின்ன சின்ன நாடெல்லாம் பாருங்க. ஜப்பான், ஈரான், ஈராக், சைனா எல்லாம் டெக்னாலஜிக்கலா, புரொடக்ஷன் வைஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்காங்க. நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியலன்னா, நம்மள ஆள்றது ஆர்எஸ்எஸ், நம்மள ஆள்றது பிராமணர்கள், நம்மள ஆள்றது தெலுங்கர்கள், இவங்க எல்லாம் இல்ல யூதர்கள், நம்மள ஆள்றது யூதர்கள். இவங்க எல்லாம் போய் நம்மள நம்மள நாமளே ஆண்டாதான் நம்மளால சிறப்பா, டெக்னிக்கலா எல்லா வளங்களோடையும் இருக்க முடியும். நம்மள பிராமண கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால சிறப்பா இருக்கவே முடியும். நம்மளால கன்சியூமரிசம்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு மாறவே முடியாது. நம்ம பூமி எவ்வளவு பழைய பூமி, ஆன்மீக பூமி, பழைய பூமி, டெக்னிக்கலா எல்லா விதமா எல்லா வளங்களும் இருக்கு. எல்லாமே இருந்தது, இருக்கு. அப்பேற்பட்ட பூமியில நம்மளால ஏன் சிறப்பா ஜப்பான் மாதிரியோ, கொரியா மாதிரியோ, வியட்நாம் மாதிரியோ, ஹாங்காங் மாதிரியோ இருக்க முடியல? காரணம் நம்மள ஆள்றது நம்மவர்கள் இல்ல. நம்மளோட திறமைகளை எல்லாத்தையும் மத்த நாட்டுக்கு குடுத்துட்டு, நம்ம இங்க மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். இது மாறணும்னா நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும். அதுதான் பாண்டியன் ஐயா திருப்பி திருப்பி சொல்றாங்க. அவங்க சொல்றதையும் கேளுங்க. நன்றி. யூதர்கள் மனிதர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. மனிதர்கள் நாமெல்லாம் தான். அது மனித இனத்தினுடைய வேறு ஒரு இனம். அவங்க பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் மனுஷன் கிடையாது. அவன் மண்டை வேற மாதிரியான மண்டை, மூளை, சிந்திக்கும் திறன் எல்லாம் வேற. அவனுக்கு அன்பு, பாசம், பண்புலாம் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு என்ன, அவனுக்கு சுயநலம் இருக்கும். இதான் யூதான்றது. அதெல்லாம் பொதுவான மனிதனுடைய குணங்களே கிடையாது. அவங்க ரூத்லெஸ் பீப்புள். அவங்க நீங்க எப்ஸ்டீன் கூட பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ எப்ஸ்டீன் அந்த இது பெடோஃபைல்ஸ், சின்ன குழந்தைங்களெல்லாம் செக்ஸுக்கு பயன்படுத்துறது, சின்ன குழந்தைங்க ரத்தம் குடிக்கிறது, நரமாமிசம் சாப்பிட்றது, என்னென்ன இது பூரா யூதர்களுடைய அடிப்படை குணாதிசயம்.